காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ரொம்ப அழகான ஒரு விஷயம் படித்தேன், உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த பாட்டு படிக்கிறேன். கண்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லும்போது அழகாக இருப்பதெல்லாம் தான் என்கிறான் என்று நினைத்துக் கொள்கிறோம். சேனாதிபதிகளிலேயே நான் ஸ்கந்தன் எனும்போது சிறப்பானவை எல்லாம் தான் என்கிறான் போலும் நினைத்துக் கொள்கிறோம். சூதாட்டத்தில் நான் பகடைக்காய் என்று சொல்லி சிரிக்கும் போதோ குழம்புகிறோம். இதில் அழகேது சிறப்பேது? கவிஞர் கண்ணதாசனை எழுதியிருக்காரு. எதிலும் எது இன்றியமையாததோ, அந்த மைய புள்ளின்னு சொல்லுவாங்க போல, எதிலும் எது இன்றியமையாததோ அதுதான் நான் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறான் அந்த புன்னகை மன்னன். உடலில் உயிர், உயிரில் உணர்வு, உணர்வில் அறிவு, அறிவில் தெளிவு, தெளிவில் பணிவு, பணிவில் கனிவு, கனிவில் காதல், காதலில் கவிதை, கவிதையில் கடவுள். செய்யும் தொழிலே தெய்வம். கவிஞரையா கவிதையில் கடவுள் அப்படின்ட்டாரு. நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதில் ஏற்றம் தாழ்வு கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் மட்டும்தான் இருக்கான். நல்லது கெட்டதுக்குள்ளேயும் இறைவன் தான் இயங்குறான். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு உணர்ந்து தெளிஞ்சு ஞாபகத்தில் வச்சுட்டு எப்பவும் அவேர்னஸில் எல்லாரையும் நம்ம புரிஞ்சுக்க முயன்றோம் அப்படின்னா சந்தோஷமாக மட்டும்தானே இருக்க முடியும். We can only choose happiness. We can only see positive in everything. இல்லையா? எப்போ சந்தோஷமாக இருங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. Life is now and here. Life is beautiful.